பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வாக்குத்தத்தம் பெற வேண்டி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு எவ்வளவு சிறுமைப்பட்டு கோலும் கையுமாக தன்னுடைய தாய்மாமன் லாபானுடைய தேசத்துக்கு வீட்டுக்கு போனார். ஆனால் நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு, கடுமையான உழைப்புக்கு பின்பு அவர் திரும்பி வரும்போது, கோலும் கையுமாய் சென்றேன், இதோ இப்போது இருக்கிறது போல இந்த இரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார். பாருங்கள், நாமும் கூட நம்முடைய ஆரம்பத்தில் நாம் 0 பெருமையாய் வந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடியால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிறைவாய் ஒரு நன்மையும் குறையாமல் கர்த்தருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாக உலகம் சொல்லும் ஏப்ரல் மாதம் ஏமாற்றுகிற மாதம். இல்லை இல்லை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏமாற்றுகிற எத்தனை அல்ல. நாம் எத்தனாய் இருந்தாலும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன கர்த்தர், நாம் எந்த நிலையிலே வந்தாலும் கர்த்தருடைய சத்தியமும் கிருபையும் நம்முடன் இருப்பதால் நம்மை தேவன் பெரிய பரிவாரங்களோடு பெரிய ஆசீர்வாதங்களோடு நம்மை வாழ வைத்து கிறிஸ்துவுக்குள் நிறைவான பலனை அடைய பண்ணுவார். அன்பானவர்களே, நாம் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு விசுவாசித்து இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நாம் பெருமையாய் வந்தாலும் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எந்த நிலைமையிலே வந்தோம் என்பதை நாங்களும் நீரும் அறிவி. ஆண்டவரே, இப்போதும் எங்களை உம்முடைய சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைத்து எங்களை இதுவரைக்கும் பெரிய சேனையாக, பெரிய குடும்பமாக நிறைவாய் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் கை பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் ஊழியத்திலும் பூரணமாய் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றையும் தரையில் விழவருவில்லை. ஆகையால் இதை பற்றி கொண்டு ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.